இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் அன்பான உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 18 வசனம். வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களின் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். திறவுகோல் என்றால் கீ அல்லது சாவி என்பது நமக்கு தெரியும். மரித்தேன், ஆனால் இதோ சதாகாலின் உயிரோடு இருக்கிறேன் சொன்னுடைய கரங்களில் என்ன இருக்கிறது? திறவுகோல்கள் இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையின் அனுபவத்தில் திறவுகோல் வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ அடைக்கப்பட்டிருக்க ஒன்றை திறக்க வேண்டும், மூடி இருக்கிற ஒன்றை, பூட்டி இருக்கிற ஒன்றை திறக்க வேண்டும். அதுக்கு தான் திறவுகோல். அப்படியெல்லாம் ஆண்டுடைய கரங்களிலே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரங்களிலே திறவுகோல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் அதை குறித்து தான் சில வார்த்தைகளை நம்ம சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு இந்த திறவுகோல்களை எங்கே பயன்படுத்தியிருக்கிறார், அதை பயன்படுத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் என்ன என்பதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று வாசிக்கிறோம். அதே போல் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதைத்தான் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே, ஈஸ்டர் பண்டிகை நாளிலே நாம் ஆசரிக்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த பண்டிகையின் ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை கவனிங்கள். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதே வார்த்தை தான் உயிர்த்தெழுந்த பண்டிகை நாட்களிலே நிறைவேறுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, என்ன திறவுகோல்களை அவருடைய கரங்களில் இருக்கிறது? அந்த திறவுகோல் மூலமாக அவர் செய்திருக்கிற காரியங்கள் என்ன என்பதை நான் வாசிக்கும் போது, முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். முதலாவது ஆண்டவர் அந்த திறவுகளை எதற்கு பயன்படுத்துகிறார்? அடைக்கப்பட்டிருக்கிற கல் திறக்கப்படும்படியாக. ஏனென்றால் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகிற அனுபவங்கள் ஏற்படுவதற்கு அந்த கல்லறை திறக்கப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். திறக்கப்பட்ட கல்லறை திறக்கப்படுகிறது. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறவர்கள் அதை பார்க்கலாம். நானும் அதை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். திறக்கப்பட்ட கல்லறை திறவுகளில் முதலாவது தூதனுடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்து அவன் போய் அடைக்கப்பட்டிருந்த கல்லை புரட்டி தள்ளி அது மேல் உட்கார்ந்தான் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் அடைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்டது என்கிற அனுபவம் அதில் இருப்பதை பார்க்கிறோம். அதனால தான் தூதன் அங்கே கல்லறைக்கு சுகந்த வர்க்கமுடி வருகிறவர்களை பார்த்து சொல்லும் பொழுது 6வது வசனத்திலே, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நல்ல கவனிங்க, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னாரே, அந்த வார்த்தை நிறைவேறுதல், அது என்ன வாசிக்கிறோம்? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். சிஷ்யரை சொல்லுங்கள், உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே போனால் நீங்கள் அவர்களை பார்க்கலாம். அதனால தான் இந்த கலிலேயா மனுஷர் என்று சொல்லி நான் வாசித்தோமே, எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். இந்த வார்த்தை கேட்ட அன்பு நேச பிள்ளைகளே, அடைக்கப்பட்ட கல்லறையானது திறக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வார்த்தையில் நாம் அதில் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா?
அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று சொல்லி இயேசு சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 7வது வசனத்தில் அந்த தூதன் தான் சொல்லுகிறான், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே போங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தூதன் சொன்னான். இப்போ இயேசு சொல்கிறார், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் கரங்களில் இருக்கிற திறவுகோல் மூலமாய் முதலாவது அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன, அவர் பயன்படுத்தின ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி திறக்கப்பட்ட கல்லறை திறக்கப்படுவதற்கு ஆண்டவர் திறவுகோலை பயன்படுத்தியிருக்கிறார். இனி 2வது நாம் வாசிக்கும் போது எந்த காரியத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எம்மாவு சிஷ்யர் போன அவர்கள் இருவரோடு கூட இயேசு நடந்து போகிறார், பேசிக்கொண்டு போகிறார். பின்னாலே அவர்கள் பேசிக்கொள்கிற காரியம் என்ன, அவர்கள் ஒருவரை ஒரு நோக்கி வழியிலே நாம் அவருடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா. வேத வசனத்தை காட்டி கொண்டு வந்தாரே, அந்த வேத வசனத்தை அவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா. அப்படியானால் இருதயம் திறக்கப்படுகிறது, இருதயம் திறக்கப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் இருதயம் உள்ளான மனக்கண்ணின் அனுபவம் திறக்கப்படுகிறதோ அவர்கள்தான் இயேசுவை தரிசிப்பார்கள், இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் நம்மளை வாசிக்கிறோம். எவ்விதமாய் திறக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னோமோ அதே போல 2வது ஒரு அனுபவமாக திறக்கப்பட்ட இருதயம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதிலே பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் இருதயம் திறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு செயல்படுவதை கர்த்தர் நம்மில் விரும்புகிறார், கர்த்தர் நம்மில் விரும்புகிறார். காரணம், நீதிமொழி 21:2 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். நாம் இருதயம் எவ்விதமாய் தேவனோடு இணைந்திருக்கிறது, இசைந்திருக்கிறது என்கிற விஷயத்தில் அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே யெகூ யோனதாபை பார்த்து சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாக இருக்கிறதா. உள்ள யெகூ கேட்ட கேள்வி அது. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாக இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாக இருக்கிறதா. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற விரும்புகிற நமக்கு முன்பாக வைக்கப்படுற ஒரு கேள்வி, உன் இருதயம் செம்மையாக இருக்கிறதா. நாம் என்ன பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். திறக்கப்பட்ட ஒரு இருதயம் என்று சொல்லி வாசிக்கும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார். யாருடைய இருதயம் திறக்கப்படுகிறதோ தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அதன்படி செயல்பட முடியும். அதைத்தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இந்த இருதயம் திறக்கப்பட்ட மனக்கண் திறக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு இல்லாத ஒரு நிர்பந்தமான நிலைமை இருக்குமானால் அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் அதை நாம் ஒரு ருசியாய் வாசிக்க முடியும். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், 10வது வசனம், 12வது வசனம், இந்த 3 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கடின இருதயம், வலிவிப்போன இருதயம், பொல்லாத இருதயம் என்று சொல்லி இந்த வசனங்கள் வரிசையாக வருது. யாருக்கு இப்படிப்பட்ட அனுபவம்? இருதயம் திறக்கப்படாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலின் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் இருக்கிற திறவுகோலை பயன்படுத்தி அவர் இருதயங்களை திறக்கிறார். இனி 3வது ஒரு அனுபவம், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நடந்த 3வது ஒரு அனுபவம், ஆண்டவர் தம்முடைய கரங்களில் இருக்கிற திறவுகோல்களை எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்? லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். நன்றாக கவனித்து பாருங்கள். இதோ சதகாலையில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர், 3வது அவர் எதற்கு தம்முடைய கரங்களில் இருக்கிற திறவுகளை பயன்படுத்துகிறார்? கண்கள் திறக்கப்படுவதற்கு. இந்த எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போன்ற 2 சீஷர்களும் இயேசுவோடு போகிறாங்க, இயேசுவோடு பேசுகிறாங்க, இயேசு அவர்களோடு பேசுகிறார். இவர் கேள்வி கேட்குறார், அவங்க பதில் சொல்கிறாங்க, இணைந்து பிரயாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன்றா நடக்குது. பொழுதாயிற்று,
அப்புறம் ஒரு போல காண்பித்தாரோ வீட்டுக்கு கூட்டுட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. அதே சமயத்தில் தன்னோடு வருகிறவர், தன்னோடு பேசுகிறவர் இயேசு என்பதை அறியக்கூடாதபடி மனக்கண் குருடான ஒரு நிலையில் தான் அவள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, மனுஷிய கண்களில் நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், அதை ஒரு தியானிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தால்தான் வேதத்தின் மகத்துவத்தை நாம் அறிய முடியும். நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் இதய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோமே, ஜெபிக்கிறோமே. அந்த அனுபவம் அதானே இல்லை வாசிக்கிறோம். திறவுகோல்களை உடையவர் உயிர்த்தெழுந்த நாளின் ஆசீர்வாதத்தில் செய்கிற மூன்றாவது ஒரு காரியம், மனக்கண் திறக்கப்படுகிறது, உள்ளான கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் திறக்கப்பட்ட கண்களை உடையவர்களாக இருக்கிறீங்க? அதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் கட்டை திறக்கணும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான் போட்டிருக்கு. பார்த்தீங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், சிலருக்கு பணாசை, சிலருக்கு பொருளாசை, சிலருக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்லி 3 விதமான ஆசைகளை குறித்து சொல்கிறோமே. இப்படிப்பட்ட உலகமும் சிற்றின்பமும் கலந்து போகிறதுனால மனக்கண்ணை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கிட்டான். அதனால தான் அவருடைய கண்கள் திறக்கப்படணும் என்பதை தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். ஊற்று இருக்கிறது, ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை இருக்குது, ஆனால் அதை காணக்கூடிய கண் அவளுக்கு இல்லை. அது திறந்த பிறகு தான் அதை காண்கிற ஒரு அனுபவம் அவளுடைய வாழ்க்கையில் வருகிறத நம்ம அதில் பார்க்குறோம். 2ஆகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் பேலேயாமின் கண்களை திறந்தார். கழுதைக்கு தெரிது கர்த்தர் முன்னால் தடையாக நின்று கொண்டிருக்கிறான்னு சொல்லி, ஆனால் மனுஷனுக்கு தெரியலை. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கும் வாழ்க்கையில் மனிதன் சந்திக்கிறபடினால தான் கண்கள் திறக்கப்பட வேண்டியிருக்கு. இஸ்ரவேலை காக்கிற உறங்குமில்லை, தூங்குவதும் இல்லை, நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்த வேலைக்காரன் பயந்து போய் சத்தம் போடுறான், ராஜாவே, ஆண்டவனே, நம்மை சுற்றி எதிரி படைகள் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் சத்தம் போடுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், எலிசா, ஆண்டவரே, இவன் கண்ணை திறந்து விடுங்கப்பா. அவன் கண் திறக்கப்பட்ட பொழுது மகத்துவமான பாதுகாப்பு இருப்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை சுற்றி தேவனுடைய பாதுகாவல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அந்த பாதுகாவலை அறியக்கூடிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் தான் முடியும். அதுதான் வாசிக்கிறோம். இதோ சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்னவர், திறவுகோல்களை உடையவராக இருக்குன்னு சொன்னவர் நம்முடைய மனக்கண்ணை திறக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதான் நம்மளை வாசிக்கிறோம். கடைசியாக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாகிறாமல் விசுவாசியாயிரு. இயேசுவோடு இருந்தவங்க, இயேசுவோடு ஊழியம் செய்தவங்க, இயேசுவோடு பயணம் செய்தவங்க, ஆனால் அதே சமயத்தில் விசுவாச குறைவு அவங்களுக்குள்ளே இருக்கிறதை பார்க்குறோம். கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறதை பார்க்குறோம். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை திறந்து விடுகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீ அவிசுவாசியாகிறாமல் விசுவாசியாயிரு. அப்படியானால் திறக்கப்பட்ட ஒரு விசுவாசம். இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள். சிஷ்யர் போய் அவன்கிட்ட கேட்குறாங்க, லூக்கா 17:5, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அப்படியானால் விசுவாச குறைவு அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க அந்த வார்த்தை சொல்வதை பார்க்குறோம். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் கேட்கிற ஒரு அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் கூட பூர்வீக கிறிஸ்தவராக பல ஆண்டுகள் கர்த்தரை தேடுகிறவர்களாக, ஒருவேளை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எவ்விதமாக இருக்கிறது? விசுவாசத்தின் கண்கள் பூட்டப்பட்ட, அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடினமான காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத ஒரு காரியம். அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தின் அனுபவம் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் பவுல் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சப்பானியான மனுஷனை பார்த்தோம். என்ன சொல்கிறான் பாருங்கள். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டான். பார்த்தீங்களா?
ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று சொன்னான். அதனால தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு தேச பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு, மரித்தேன் ஆனால் இதோ சதாகாலங்களின் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் சொன்னவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோல் உடையவராயிருக்கிறேன். எதற்கு அவர் கையில் திறவுகோல் இருக்கிறது? எதற்கு பயன்படுத்துகிறார்? கல்லறை திறக்கப்படுவதற்காக, இருதயம் திறக்கப்படுவதற்காக, மனக்கண் திறக்கப்படுவதற்காக, விசுவாசம் திறக்கப்படுவதற்காக. இந்த அனுபவங்கள் உடைய வாழ்க்கையில் திறக்கப்பட்டிருக்கிறதா? இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் உள்ள திறவுகோல் மூலமாய் திறக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு ஜீவிக்க செயல்பட உதவி செய். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.